السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ரமதான் பற்றிய அல் குர்ஆனிய சிந்தனைகள் வகுப்பிலே நாங்கள் தற்பொழுது ரமதான் பற்றி சூரத்துல் பக்ராவில் இடம்பெறக்கூடிய இறுதி வசனத்திலே, அதாவது 187வது வசனத்திலே இருக்கின்றோம். 183 187 வரைக்கும் உள்ள 5 வசனங்களில் இறுதி வசனத்திலே சில விடயங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அதிலே இன்று நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த விடயங்களை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுவதை நாங்கள் சுருக்கமாக பார்க்கலாம். உஹில்ல லக்கும் லைலத்துஸ் ஸியாமிர் ரஃபஸு என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விடயங்களை பற்றி இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறார்கள்? முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த வசனத்திலே இரவு நேரத்திலே உடலுறவில் ஈடுபடலாம் என்ற அனுமதியை வழங்கிவிட்டு அதற்கு பின்னால் வக்குலு வஷ்ரபு ஃபஜ்ர் வரைக்கும், ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும் நீங்கள் உண்ணலாம் குடிக்கலாம் என்ற அனுமதியை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வழங்குகின்றார். அப்படி என்றால் இரவு முழுக்க இந்த 3 விடயத்திற்கும் அனுமதி இருக்கின்றது. எப்பொழுது ஃபஜ்ர் உதயமாகி விடுகிறது என்பது உறுதியாகி விடுகிறதோ, ஃபஜ்ர் உதயமாகி விட்டது என்பது உறுதியாகி விடுகிறதோ, அப்பொழுது இந்த 3ஐ விட்டும் அவர்கள் 3ஐயும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். அந்த இரவு பகல் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கு ஹைத்துல் அபியத் ஹைத்துல் அஸ்வத், வெள்ளை நூல் வெள்ளை கருப்பு நூல் என்பதாக சொல்கின்றான். அந்த வெள்ளை நூல் கருப்பு நூல் என்றால் என்ன என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட ஒரு சந்தேகத்தை அல்லாஹ் மினல் ஃபஜ்ர் என்ற வார்த்தையை இறக்கி ஃபஜ்ருடைய இந்த வெள்ளை நூல் இரவு நூல் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அப்படி என்றால் ஃபஜ்ர் உதயமாகுவதைத்தான் அல்லாஹ் தஆலா ஒரு சிறு வெளிச்சம் தென்படும். அந்த நேரத்திலே ஃபஜ்ருடைய உதயமாகும் பொழுது அந்த சிறு வெளிச்சம் தென்படுவதை அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே ஒரு நூல் போன்று சுட்டிக்காட்டி உண்மையாக சொல்லியிருக்கிறான், நூலுக்கு உண்மையாக சொல்லியிருக்கிறான். ஸஹீஹ் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிப்பதை பற்றி இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த வகுலு வஷ்ரபு ஹத்தா யதபையன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வசனம் ஆரம்பத்திலே இறங்கியது. ஆனால் மினல் ஃபஜ்ர் என்பது இறங்கவில்லை. மினல் ஃபஜ்ர் வசனத்தினுடைய முழுமையான வசனத்தின் ஒரு பகுதி வகுலு வஷ்ரபு ஹத்தா யதபையன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வத் மினல் ஃபஜ்ர் என்றுதான் இப்பொழுது குர்ஆனிலே இருக்கிறது. ஆனால் ஆரம்பத்திலே குர்ஆனிலே இறங்கிய பொழுது அந்த மினல் ஃபஜ்ர் என்ற வார்த்தை இறங்கி இருக்கவில்லை. எனவே சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு சிக்கல் ஏற்பட்டு விட்டது, அதனை எப்படி புரிந்து கொள்வது என்று. வெள்ளை நூலையும் கருப்பு நூலையும் வைத்துக் கொண்டு அந்த இரண்டுக்கு மத்தியில வேறுபாடு தெரியும் வரைக்கும் அவர்கள் உண்ணவும் குடிக்கவும் உடலில் ஈடுபட்டுக் கொண்டும் இருந்தார்கள். ஆனால் அதனுடைய விளக்கம் அதுவல்ல, ஃபஜ்ர் உதயமாகுவதுதான் என்று இந்த மினல் ஃபஜ்ர் என்ற வார்த்தையை இறக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தெளிவுபடுத்தினான் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல அதீ இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அவரும் இப்படி 2 கருப்பு கயிறையும் வெள்ளை கயிறையும் வைத்துக்கொண்டு அவருடைய தலையணைக்கடையிலே வைத்துக்கொண்டு பார்த்து பார்த்து இருப்பார்கள், எப்பொழுது அந்த இரண்டும் வித்தியாசமாக தெரிகிறது என்று. கருப்பிலிருந்து வெள்ளை எப்பொழுது வேறுபடுத்தக்கூடிய அந்த வெளிச்சம் வரும் வரைக்கும் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்படி ரசூலுல்லாஹ்விடத்திலே போய் அதை சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? இல்லை, இது இரவையும் பகலையும் தான் குறிக்கின்றது, இரவினுடைய இருளையும் பகலினுடைய வெண்மையையும் தான் இந்த ஹதீஸ் குறிக்கின்றது என்பதாக தெளிவுபடுத்தினார்கள். புகாரி முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த வசனங்களிலே இருந்து நாங்கள் புரியக்கூடிய முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், நோன்பை முடிக்கக்கூடிய முக்கியமான 3 விடயங்கள் இந்த வசனங்களிலே குறிப்பிடப்படுகின்றன. நோன்பை முடிக்கக்கூடிய பல காரியங்கள் இருக்கின்றன, அதில் பல கருத்து வேற்றுமைக்குரியவைகளும் இருக்கின்றன. ஆனால் கருத்து வேற்றுமையற்ற 3 விடயங்களும் என்ன? உண்ணுதல், குடித்தல், உடலுறவில் ஈடுபடுதல். இந்த 3ஐயும் யாராவது அறிந்து கொண்டு ஞாபகத்தோடு சுய விருப்பத்தோடு இந்த 3 நிபந்தனைகளோடும் செய்தால் அவருடைய நோன்பு முடிந்துவிடும். இதில் ஏதாவது ஒன்றிலே பிரச்சனை இருந்தாலும் அவருடைய நோன்பு முடிய மாட்டாது. மறதியாக யாராவது உண்டால் குடித்தால் உடலுறவில் ஈடுபட்டால் அவருடைய நோன்பு முடிய மாட்டாது. அதே போல வற்புறுத்தலின் அடிப்படையிலே ஈடுபட்டால் அதுவும் முடிய மாட்டாது. அதே நேரத்தில் சட்டம் தெரியாமல் புதிதாக இஸ்லாத்தை தழுவி ஒருவருக்கு சட்டம் தெரியாமல் இந்த தவறுகளை செய்துவிட்டால் அவருடைய நோன்பு முடிய மாட்டாது. இப்படி
இந்த 3 நிபந்தனைகளும் அதிலே இருந்தால்தான் அந்த நோன்பு முடியும். அப்படியான 3 காரியங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், சும்ம அதிம்முஸ் ஸியாம இலல் லைல், இரவு வரைக்கும் உங்களுடைய நோன்பை நீங்கள் தொடருங்கள், இரவு வரைக்கும் நீங்கள் உங்களுடைய நோன்பை தொடருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இரவு வரைக்கும் என்றால் இரவினுடைய ஆரம்பம், இரவினுடைய ஆரம்பம் மகரிபுடைய சூரியன் மறையும் வரைக்கும் உங்களுடைய நோன்பை நீங்கள் தொடருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இது எதனை காட்டுகிறது எங்களுக்கு? நோன்பினுடைய நோன்பு என்று சொன்னால் ஃபஜர் உதயமாகியதிலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் உண்ணுதல், குடித்தல், உடலுறவில் ஈடுபடுவதை விட்டும் நாங்கள் ஒதுங்கி இருப்பதைத்தான் அது குறிக்கின்றது என்ற விடயத்தையும் இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது. எனவே இரவிலே எப்படி ஒரு நோன்பாளி ரமதான் மாத இரவிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு பகல் பொழுதிலே எப்படி நோன்பு பிடிக்க வேண்டும், எதுவரைக்கும் நோன்பு எங்கு ஆரம்பித்து எங்கு முடிகின்றது என்பதை இந்த வசனம் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது. அடுத்ததாக இதிலே இருந்து நாங்கள் பெறக்கூடிய முக்கியமான ஒரு சட்ட அறிஞர்கள் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், ஃபஜ்ருடைய அதான் கேட்கும் பொழுது நாங்கள் குளிப்பு கடமையாளர்களாக இருக்கலாமா என்ற கேள்விக்கு பதிலாக அவர்கள் ஆம், இந்த வசனத்தின் அடிப்படையிலே முடியும், இந்த வசனத்தின் அடிப்படையிலே முடியும். அது எப்படி என்று கேட்டால், ஃபஜ்ர் வரைக்கும் அல்லாஹ் தஆலா உடலுறவில் ஈடுபடுவதற்கு அனுமதித்திருக்கிறார். அப்படி என்றால் ஃபஜ்ர் வரைக்கும் அனுமதித்தால் ஃபஜ்ருக்கு பின்னால் தான் அவரால் குளிக்க முடியும். அப்ப எனவே ஃபஜ்ரை அடையும் பொழுது அவர் குளிப்பு கடமையானவராக இருப்பது அவருடைய நோன்புக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டாது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் குர்ஆன் வசனம். ஹதீஸிலே மிக தெளிவாக புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் ஆயிஷா உம்மு ரலியல்லாஹு அன்ஹா ஆகியோருடைய ஹதீஸ்களிலே இந்த விடயம் தெளிவாகவே இடம்பெற்றிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலுறவில் ஈடுபட்டு விட்டு அவர்கள் ஃபஜ்ருடைய நேரத்தை குளிப்பு கடமையான நிலைமையிலே அடைந்து கொள்வார்கள், நோன்பையும் நோட்பார்கள். எனவே நோன்பு நோட்பதற்கு குளிப்பு கடமையான நிலைமையிலே ஃபஜ்ரை அடைவது ஒரு தடை அல்ல என்பதை அந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது. இந்த ஆயத்தும் எங்களுக்கு சூசகமாக சொல்கிறது. அதே நேரத்தில் யாராவது ஃபஜ்ர் உதயமாகிவிட்டதா இல்லையா என்று சந்தேகம் கொண்டால் அவருக்கு உண்ணலாமா குடிக்கலாமா என்று கேட்டால் ஆம், அவரால் உண்ணவும் குடிக்கவும் முடியும். ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும் உண்ணுவதற்கு அனுமதித்திருக்கிறார். சந்தேகம் இருந்தால் அது தெளிவாக இன்னும் ஃபஜ்ர் வரவில்லை என்பது அவருடைய அர்த்தம். இதுதான் பெரும்பான்மையான அறிஞருடைய கருத்து. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த கருத்துக்கு முரண்படுகின்றார்கள். அடுத்ததாக யாராவது இன்னும் ஃபஜ்ர் உதயமாகவில்லை என்று எண்ணிக்கொண்டவர்களாக சாப்பிட்டால் பிறகு தான் ஃபஜ்ர் உதயமாகியதன் பின்னால் தான் சாப்பிட்டிருக்கிறேன் என்று அவருக்கு தெரிய வந்தால் அவருடைய நோன்பு செல்லுபடியாகும். ஏனென்றால் அடிப்படை அனுமதி இருக்கிறது. அடிப்படையிலே அது இரவுதான் அடிப்படை. இன்னும் ஃபஜ்ர் கன்ஃபார்ம் ஆகவில்லை. எனவே அவர் சாப்பிட்டது குற்றமில்லையே. அதே போலதான் நோன்பை பிடித்துக் கொண்டிருப்பவர் அவருக்கு சூரியன் மறைந்து விட்டதா இல்லையா என்ற சந்தேகம் வந்தால் அவர் நோன்பு திறக்க முடியாது. உறுதியாகும் வரைக்கும் அவர் வெயிட் பண்ண வேண்டும். ஏன்? அடிப்படை நோன்பை விடுவதற்கு பலமான ஆதாரம் வேண்டும். அதே சட்டம் தான். அதற்கு பின்னால் வரக்கூடிய அந்த வசனம் சும்மா அதிம்மு ஸியாம இலல் லைல் வசனம் அல்ல, ஒரு பகுதி, வசனத்தினுடைய ஒரு பகுதி. சும்மா அதிம்மு ஸியாம இலல் லைல், பின்னர் நீங்கள் இரவு வரைக்கும் நோன்பை தொடருங்கள் என்பதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இதா அக்பர அல்லைலு மின் ஹாஹுனா வ அத்பர அந்நஹாரு மின் ஹாஹுனா வ கரபத்தி ஷம்ஸ், இரவு இங்கிருந்து தோன்றி பகல் மறைந்து சூரியன் மறைந்து விட்டால் நோன்பாளி நோன்பை திறந்து விடலாம் என்பதை எங்களுக்கு அது சொல்கிறது. இது புகாரி முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை தொடர்ந்து நோன்பின் இறுதியிலே வரக்கூடிய முக்கியமான ஒரு சட்டமான இத்திகாஃபை பற்றி சொல்கிறார். அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகளில் நாங்கள் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.